சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4 அதிகாரம் 31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இந்த வசனத்தை கேட்டு கொடுக்கிற அன்பு ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, பிரஜாதி பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட துர்குணங்களை வெறுக்கிறார். கர்த்தர் அவருடைய சாயலாகவே நம்மை படைத்தார். அவரை போல பரிசுத்தமாய் நாமும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நித்திய வாழ்வை நாம் சுதந்திரிக்க முடியும். நித்திய வாழ்வு என்றால் என்ன? அவருடைய இரகசிய வருகை இப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிறகு 1000 வருஷ அரசாலையில் அவரோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அது எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. நம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்துமில்லை, ஒன்றும் கொண்டு போதுமில்லை. ஆகவே நாம் நற்கிரைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நிறைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு வழியாக வழிநடத்தி ரட்சிப்பின் வழியாக வழிநடத்தி கர்த்தருடைய பார்வைக்கு நாம் துர்குணத்தை விட்டு விலகி நாம் நல்ல ஒரு மனுஷனாக உண்மையுள்ள மனுஷனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி செய்ய வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். கர்த்தரிடமாக நாம் அநேக பரிசுகளை பெற வேண்டும். கர்த்தருக்கு பிரியப்படுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சகலவித துர்குணத்தையும் நாங்கள் விட்டு தகப்பனே, உங்களுக்கு பிரியப்படுகிற ஆவியின் கனிகளை நிறைந்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும்ப்பா. எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை தங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிரஜாதி மக்கள் அனைவரும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துங்கப்பா. உங்களோட ரகசிய வரை போய் நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க வழிநடத்துங்க. ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிகான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்து ஒருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென்.